திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்திலிருந்து சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் சித்திரை மாதத்திற்கான 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம். சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து நாம் பலன்களை பதிவிட இருக்கிறோம். அதற்கு முன் சித்திரை மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களை பற்றி பார்க்கலாம். சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு, சைத்திர விஷு என்பார்கள். இன்று வீட்டில் புது பஞ்சாங்கம், கனி வகைகள், கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாகும். சித்திரை 8 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வராக ஜெயந்தி. இன்று ஸ்ரீமுஷ்டமல திரிபடந்தை வராகர் படம் வைத்து பூஜை செய்யவும் நிலம் பற்றிய பிரச்சனைகள் தீரும். சித்திரை 9 ஏப்ரல் 22 செவ்வாய் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். இன்று நடராஜரை தரிசனம் செய்ய தொழிலில் போட்டிகள் இன்றி வெற்றி கிடைக்கும். சித்திரை 12 ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை மத்தியஸ்ய ஜெயந்தி. இன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்லது. சித்திரை 17 ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. இன்று சூரிய உதய காலத்தில் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து எள்ளினால் பித்திரு தர்ப்பணம் செய்து பெருமாள் பூஜை செய்ய வேண்டும். என்று உஷ்ணகாலமாவதால் உஷ்ணத்தை சமனப்படுத்தும் விசிறி, நீர்மோர், தயிர், அன்னம், பலவித தானியங்கள், கரும்பு வகை குளிர்பானங்கள் இவைகளை தானம் செய்தால் அழிவற்ற அதாவது அட்சயமான பலன்களை தரும் என்பது ஐதீகம். சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உச்சமாக இருக்கும் இந்நாள் பரசுராம ஜெயந்தி நாளாகும். இந்த நாட்களில் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு. சித்திரை 18 மே 1ஆம் தேதி வார்தா கௌரி விரதம் அல்லது லாவண்ய கௌரி விரதம். இன்று பகல் 1 மணிக்குள் அம்பாளை வழிபட்டால் தொழில் விருத்தியாகும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். சித்திரை 10 மே 2ஆம் தேதி ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி. சங்கரர் உலகளித்த பஜகோவிந்தம் பாராயணம் செய்யவும் இன்று ஸ்ரீ ராமானுஜர் உலகுக்கு கழித்த ஓம் நமாநாராயண என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்தால் குருவர்களால் திருவருள் கிடைக்கும். சித்திரை 24 மே 7ஆம் தேதி புதன் வாசவி ஜெயந்தி. இன்று கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று கன்னிகா பரமேஸ்வரி வழிபடவும். சித்திரை 25 மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை புதன் ஜெயந்தி. இன்று நவக்கிரகங்களில் புதன் ஜெயந்தி தினமான இன்று புதனுக்கு பச்சையாடை ஒழித்து துளசியில் அர்ச்சனை செய்து பிறகு பெருமாளை வழிபடவும் புதன் தோஷம் விலகும், கல்வி அறிவு உண்டாகும். சித்திரை 28 மே 11 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. இன்று மாலை வரை விரதம் இருந்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட சகல பாவங்களும் விலகும். பிரதி மாதம் வளர்பிறை சதுர்த்தி பிரதோஷ காலத்தில் லட்சுமிநாராயணரை வழிபடுவது சிறப்பாகும். சித்திரை 29 மே 12 சித்ரா பௌர்ணமி. இன்று சத்யநாராயண பூஜை செய்தால் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். அர்த்தநாரீஸ்வரர் விரதம் இருப்பது, அர்த்தநாரீஸ்வரை வழிபடுவது தம்பதிக்குள் நல்ல அந்யோன்யம் உண்டாகும், திருமண தடைகளை நீக்கும். சித்திரை மாதத்திற்கு கிரக நிலையை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார், கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு. இதில் இந்த மாதம் சித்திரை 23ஆம் தேதி புதன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு நாம் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக சுப அசுப பலன்களும் அசுப பலன்களுக்கு பரிகாரத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம். ராசி அதிபதி 9ல் உச்சம். நல்ல பாக்கியம், நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஆளுமை திறமை, நிர்வாக திறமை நன்றாக இருக்கும். அரசு காரியங்கள், அரசு வழி உதவிகள்லாம் சிறப்பாக இருக்கும். அரசு விஷயங்களில் தைரியமாக இறங்கலாம். அரசு வழி கான்ட்ராக்ட் வச்சுருக்கவங்கலாம் கூட நல்ல பலனை எதிர்பார்க்கலாம், நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம்.
ஆனால் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் 10ல் குரு இருக்கார். அதனால் தொழிலில் நல்ல வருமானங்கள் வரும், லாபங்கள் அதிகரிக்கும். அதனால் தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பாக வருமானத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். 12ல் செவ்வாய். நில வீடு வாகனங்கள்லாம் இருந்தால் அதை விற்கிற மனப்பான்மை இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு அடிக்கடி செலவு கொடுத்துருக்குன்னா அதை தூக்கி தூர போடலாமா அல்லது விற்றுடலாமா, எந்த வந்த வேலைக்கு போகட்டும் அப்படின்லாம் நினைப்பீங்க. அது நல்லதும் கூட. புதுசாக வாங்கிக்கிறது நல்லது. எதுக்கு போட்டு வாங்கினது 5 ரூபாயா இருக்கும், செலவழிக்கிறது 500 ரூபாயா இருக்கும். அது செலவழித்து கூட பிரயோஜனம் இல்லை, ரீசேல் பண்ணி கிடைக்காது. ஏற்கனவே ஒரு பழமையான ஒரு வாகனத்துக்கு என்ன வேல்யூ அடிஷன் செய்தாலும் விற்கும்போது அதற்குரிய பலன் கிடைக்காது. ஓட்டிக்கிற நேரத்தில் சௌகரியமாக இருந்துக்கலாம், பட் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கு அதிகமாக செலவழிக்கிறது காட்டிலும் புதுசாக வாங்கினீங்கன்னா வண்டியும் சொகுசாக இருக்கும், அடிக்கடி பராமரிப்பு செலவு வராது, கால விரயங்கள் ஏற்படாது, மன அழுத்தங்கள் ஏற்படாது. பார்த்துக்கோங்க. சகோதரோட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அவருடைய செயல்கள்லாம் உங்களுக்கு திருப்தி தராது. சில சமயங்களில் தற்காலிகமான ஒரு பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பார்த்துக்கோங்க. குழந்தைகளோட செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் நினைச்சபடி ஆசிரியரோட வழிகாட்டுதலோட நல்ல விதமாக அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய வளர்ச்சி மனதுக்கு திருப்திகரமாக அமையும். 2ல் கேது. பேச்சில் தரம் குறைந்த பேச்சுக்களை தவிர்க்கும். பேச்சில் தரமாற்றம் வேண்டாம். அனாவசியமான வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். யாருக்காவது பணம் தரேன்னு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், யாருக்கும் ஜாமீனும் கொடுக்க வேண்டாம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது வழக்கு நிலுவையில் இருந்தீங்கன்னா தற்காலிகம் அதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க. அந்த ராகு மே 18க்கு வர வரைக்கும், கேது மேலே போகிற வரைக்கும் அந்த வழக்கு விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. மற்றபடி ஆன்மீக பயணம், இறை வழிபாடு, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதனால் அதெல்லாம் உங்களுடைய அசுப பலனை தீர்க்க உதவும். எட்டில் புதன், சுக்கிரன், சனி, ராகு இருக்கிறதுனால தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். நண்பர்கள் எதிரிகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் வாழ்க்கை துணை வழியில் வரக்கூடிய பெண்களுடைய செயல்பாடுகள், அது உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒழுங்காக தான் இருப்பீங்க, இருந்தாலும் அது சந்தேகத்தை கலப்புற மாதிரி இருக்கும். சந்தேகத்துக்கு ஏன் இடம் கொடுக்கணும்? உங்களுடைய எல்லையை நீங்கள் நிர்ணயித்து கொண்டால் அது நீங்கள் பணம்பரத்துக்கு அடிக்கிறது பாலை குடித்தாலும் உங்களை யாரும் தப்பு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய நடவடிக்கை நல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனைக்கு தான் முடியும். அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை, கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். ராகு 8ல் இருக்கிறதுனால பயணங்களில் தாமதங்கள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை ஒத்தி போடுங்க. அவசியம் இருந்த பயணங்களை மட்டும் இறை வழிபாட்டோடு செய்யுங்க. நல்ல பதில்களும் நல்ல இதுவும் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரையில் தனிமையாக இருக்காமல் எல்லோரையும் கூடி பழகுங்க, பாசத்தோடு இருங்க, பேசி பழகுங்க. அது அவர்களுக்கு ஆறுதல் இல்லாமல் மகிழ்ச்சியும் கொடுக்கும், உங்களுக்கும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். எத்தனை நாள் விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க போகிறீங்க, அதனால் அதை பண்ணுங்கள். குடும்பத்தில் ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் இப்போதைக்கு குடும்ப வழக்குகள்லாம் கொஞ்சம் சாதகமான முடிவு. குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணைக்கு பணி சுமை அதிகமாக இருப்பதனால அவர்கிட்ட சிடுமூஞ்சியை காமிக்காமல் ஆதரவு காட்டினீங்கன்னா அவங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டுட்டீங்க, பெற்றோர்கள் ஆதரவு இருக்கும். அதனால் குடும்ப உறவுகள் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லைங்க. சரி, அடுத்தாக்கில் மாணவர்கள்னு பார்த்திங்கன்னா 8ல் புதன் இருக்கிறதுனால பள்ளி மாணவர்களுக்கு படிப்பதில் சில தடங்கல்கள் ஏற்படும். அதையெல்லாம் சமாளித்து மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். 10ல் குரு இருக்கிறதுனால உயர்கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் நல்ல வெற்றிகரமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடைகளை சந்திப்பீர்கள். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்த முயற்சிப்பீங்க. ஆனால் சக ஊழியர்கள், நண்பர்கள், அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஒத்துழையாமை
இயக்கத்தை கடைப்பிடிப்பாங்க. இருந்தாலும் சமாளித்து அதெல்லாம் வெற்றி பெற்று மேலே வருவீங்க. இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. காக்க காக்க கனவியல் காக்க, பார்க்க பார்க்க பாவம் படிபட எனும் இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லி இந்த மாதத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் காரிய சித்தி வரும். மேலும் என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாரிலையும் உங்களுக்கு பெற்று தருவாராக. மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்ற மந்திரத்தை 6 முறை குறைந்தபட்சம் சொல்லுங்கள், அல்லது அதிகபட்சம் எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்பட்டு அதிக பொருளாதார வளர்ச்சியும் பெறுவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் உங்களின் ஸ்ரீ விசாக ஜோதிடர் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.